வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெஸ்லா மோட்டார்ஸ் அதிபர் எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. தொழில்நுட்பம், புத்தகம் ஆகியவற்றில் இரு நாடுகளும் தொழில் கூட்டை முன்னேற்ற உள்ளதாக தகவல். கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைக்கும் பாஜகவின் வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது. டெல்லிக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நெடுஞ்சாலை சுங்க கட்டணம் பெறும் முறை பற்றி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். செயற்கைக்கோள் தடம் அறிதலுடன் சுங்க கட்டண முறை வர உள்ளதாக கூறப்படுவதற்கு மறுப்பு. ஆட்டோ கட்டணம் 12 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சீமான் சுட்டிக்காட்டல். ஆட்டோ ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தல். ஏமனில் ஹவுதி இயக்கத்தினரின் எண்ணெய் கிடங்கு மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல். 58 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனங்களின் அதிபரான எலான் மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு நடத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இருவருக்கும் பயனளிக்கும் விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சு நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் சந்தித்த போது தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து பேசியதை நினைவு கூர்ந்ததுடன் அது குறித்து இப்போது மீண்டும் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம், புத்தகம் ஆகியவற்றில் இந்தியாவும் அமெரிக்காவும் தங்கள் கூட்டு செயல்பாட்டை மேலும் முன்னேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாநிலங்களில் கட்சியை உடைத்தும் அதிரடி ஆய்வுகள் நடத்தி மிரட்டியும் ஆட்சி அமைக்கும் பாஜகவின் வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதன் பின் பேசிய ஸ்டாலின், நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிப்பதாகவும் இந்தி திணிக்கப்படாது என்றும் தமிழ்நாட்டின் மக்களை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளிப்பாரா என்று வினாவினார். தமிழ்நாடு என்றுமே டெல்லியின் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை என்றும் டெல்லிக்கு ஒருபோதும் அடிபணியாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மே முதல் நாளில் இருந்து செயற்கைக்கோள் தடமறிதல் மூலம் நெடுஞ்சாலை சுங்க கட்டணம் பெறும் நடைமுறை வரவுள்ளதாக கூறப்படுவதை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம் மறுத்துள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாகனங்களின் தடையில்லா போக்குவரத்து ஏதுவாகவும் பயண நேரத்தை குறைக்கவும் தானியங்கி நம்பர் பிளேட் கண்டறியும் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஃபாஸ்டேக் முறையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நெருங்கி வரும் போதே அவற்றை அடையாளம் கண்டு கட்டணம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. விதிகளை மீறுவோருக்கு நோட்டீஸ் அனுப்புவதுடன் ஃபாஸ்டேக் ரத்து செய்வது, அபராதம் விதிப்பது என நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த வசதி குறிப்பிட்ட ஒரு சில சுங்கச்சாவடிகளில் மட்டும் நிறுவப்பட உள்ளதாகவும் இதன் செயல்திறனை பொறுத்து நாடு முழுவதும் இதை நடைமுறைப்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளாக ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டி சீமான் ஆட்டோ ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ ஓட்டுநர்கள் எரிபொருள் மற்றும் இன்றியமையா பொருட்களின் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போதே வருமான இன்றி தவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநகரங்களில் முன்பதிவு செயல் மூலம் ஆட்டோ ஓட்டுநர்களின் உழைப்பை சுரண்டும் தனியார் பெருநிறுவனங்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில அரசு செய்துள்ளது போல குறைந்த பிடித்த தொகையில் ஆட்டோ சேவைக்கான முன்பதிவு செயலியை அரசு உருவாக்கி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வியை முடிப்போரில் 55 விழுக்காட்டினர் உயர்கல்வி பயில்வதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊர்களில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி, நியாய விலைக் கடை கட்டிடங்களை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். இதனையடுத்து பேசிய அவர், உயர்கல்வி பயில்வோர் விகிதத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக தெரிவித்தார். கல்வி, மருத்துவம் ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார். கோவை கொடியாசி வளாகத்தில் நடைபெறும் ஃபீல்டு இன்டேக் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் இன்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார்.
தொடக்க விழாவில் கொடியாசி தலைவர் கார்த்திகேயன், கண்காட்சி தலைவர் ஞானவள்ளல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கட்டுமான பொருட்கள், சேவைகள், கட்டுமான இயந்திர தொழில்நுட்பங்கள், கட்டுமான முறைகள், கட்டுமான திட்டங்கள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர். உலக மரபு நாளையொட்டி மதுரை திருமலை நாயக்கர் மகாலை ஒரு வாரத்திற்கு கட்டணமின்றி பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் மகாலில் தொல்லியல் துறை சார்பாக உலக மரபு நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஒரு வார காலத்திற்கு பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிடவும் கேமராவில் படம் பிடிக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருமலை நாயக்கர் மன்னரால் 1223 முதல் 1259 ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மகால் அந்த காலத்தின் கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. திருமலை நாயக்கர் மகாலை நினைவு சின்னமாக கடந்த 1971 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 1981 ஆண்டு ஒளி ஒளிக்க காட்சி அமைக்கப்பட்டு இன்றளவும் திருமலை நாயக்கர் மன்னரின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட வீரநமா ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தி கடலூர் கோட்ட அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் மரபு நடை பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீரநமா ஏரி பரந்தாங்க சோழன் காலத்தில் வெட்டப்பட்டது. இந்த ஏரி இந்த அரசால் மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய நாளான இன்று அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டு மரபு நடை பேரணி லால்பேட்டை துணை அஞ்சலகத்தில் இருந்து தொடங்கியது. பேரணியை கடலூர் அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் கணேஷ் தொடங்கி வைத்தார். இதில் காவேரி டெல்டா விவசாயிகள் கூட்டமைப்பின் தலைவர் இளங்கீரன் கலந்து கொண்டு வீரநாம் ஏரியின் நீர்ப்பாசன முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். நந்தனமலையில் பேரணி முடிவுற்ற இடத்தில் வீரநாமா ஏரியை காக்க வலியுறுத்தி அஞ்சல் ஊழியர்கள் முழக்கமிட்டனர். இதில் சிதம்பரம் மேற்கு உட்கோட்ட ஆய்வாளர் பாலமுரளி, லால்பேட்டை அஞ்சல் அதிகாரி காமராஜ் மற்றும் அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உலகின் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி தொடர்ந்து முதல் இடம் பிடித்துள்ளது. 2025 ஆண்டிற்கான உலகின் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரமாக அபுதாபி அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 9வது ஆண்டாக இந்த பட்டத்தை பெற்றுள்ளதை கொண்டாடும் வகையில் புதுமை தமிழச்சி பெண்கள் குழு சார்பாக அபுதாபி காவல்துறையினரை கௌரவிக்கும் விழா அல்சம் காவில் உள்ள காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் உலகின் பாதுகாப்பான நகரம் அபுதாபி என்னும் தலைப்பில் 5000 பேர் வெள்ளாடை அணிந்து நின்றனர். உலகின் பல நாடுகளைச் சேர்ந்தோர் அபுதாபியில் வாழ்ந்து வரும் நிலையில் சமூக நல்லிணக்க ஒருமைப்பாட்டை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வு ஜஸ்டின் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதற்கான சான்றிதழை ஜஸ்டின் உலக சாதனை மேலான இயக்குனர் மோனிகா ரோஸ்னி வழங்கி சிறப்பித்தனர். திருவண்ணாமலை மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார கல்வி அலுவலர் தில்லை நாயகி, வட்டார வளமை மேற்பார்வையாளர் செல்வம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சிவகாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் நாடகம், நடனம், பாடல், கவிதை ஆகிய போட்டிகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்கள் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் பழமை பேவர் விழா கற்களை கொண்டு சாலை அமைக்க தமிழக வெற்றிக் கழகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பூவிருந்தவள்ளி பஜனை கோவில் தெருவில் நகராட்சி சார்பில் பழைய பேவர் விழா கற்களை கொண்டு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனை கண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் சாலை அமைக்கும் தொழிலாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாலை அமைக்க 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கற்களுக்கு பதில் பழைய கற்களை கொண்டு சாலை அமைப்பது ஏன் என அவர்கள் வினாவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பூவிருந்தவள்ளியில் மெட்ரோ ரயில் தூண் மீது மாநகர பேருந்து மோதிய கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. நேற்று சென்னை அண்ணா சதுக்கத்திலிருந்து பூவிருந்தவள்ளி நோக்கி வந்த மாநகர பேருந்து காட்டுப்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் தூணில் மோதி விபத்தில் ஓட்டுநர் ஏழுமலையும் பயணிகள் 10 பேரும் காயமடைந்தனர். வேகமாக வந்த பேருந்து மெட்ரோ ரயில் தூணில் மீது மோதிய காட்சியும் விபத்தில் காயமடைந்தோரை பொதுமக்கள் மீட்கும் காட்சிகளும் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகள் இப்போது வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வின் போது கண்டறிந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அரசின் நிதி உதவி மற்றும் அரசு சலுகைகள் பெறுவதற்கான ஆணை உடனடியாக வழங்கப்பட்டது.
அரக்கோணத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மேரி என்ற மாற்றுத்திறனாளி பெண் அரசின் எந்த ஒரு சலுகையும் பெறாமல் இருப்பதை அறிந்தார். அதையடுத்து அவர் அறிவுறுத்தலின்படி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணகுமார், மனநல மருத்துவர் கோகுல் ஆகியோர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று பரிசோதனை செய்தனர். அவர் 80 விழுக்காடு மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி என தெரிய வந்தது. இதையடுத்து அவருக்கு மருத்துவச் சான்று, தேசிய அடையாள அட்டை, அரசின் நிதி உதவிக்கான ஆணை ஆகியவற்றை உடனடியாக வழங்கினர். மாண்புமிகு தமிழக முதல்வரின் உன்னதமான திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரையின்படி இன்று அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பழனிப்பேட்டையில் உள்ள செல்வி மேரி என்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தேடி அவர்கள் இல்லத்திற்கே நமது அரசு மருத்துவமனையின் அரசு மனநல மருத்துவர் அவர்களை துணையுடன் இங்கு வருகை புரிந்து அவர்களை மேரி மாற்றுத்திறனாளி நபரை ஆய்வு செய்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ சான்றுடன் கூடிய தேசிய அடையாள அட்டை இன்று வழங்கப்பட்டது. இந்த உன்னதமான உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் மூலமான இந்த நிகழ்வானது சாத்தியமானது. இந்த திட்டத்திற்கு வாய்ப்பளித்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறையில் உதிரப்போக்கு நிற்காததால் கல்லூரி மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உடற்கூறாய்வு நடைபெற்றுள்ளது. வால்பாறை முருகாளி எஸ்டேட்டைச் சேர்ந்த மாணவி அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இவர் நேற்று தனது நண்பர் கார்த்திக்குடன் அவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு மாணவிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டதும் கார்த்தி வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து மாணவியின் உடலை கூராய்விற்காக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாதவிடாய் காலத்தின் போது அதிக உதிரிப்போக்கு ஏற்பட்டதால் மாணவி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடற்கூறாய்விற்கு பின்னர் தான் உண்மை நிலை தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் இந்திய கிரிக்கெட் வாரியம் மூலம் IPL கிரிக்கெட் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் விளையாட்டு மைதானத்தில் 19, 20 தேதிகளில் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. 2 நாட்களுக்கு IPL கிரிக்கெட் போட்டியை பெரிய திரை மூலம் காட்சிப்படுத்தப்பட உள்ளனர். இதனை காண வரும் பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அதனை காண கிரிக்கெட் ரசிகர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் உள்ளனர். வருகிற 19, 20 காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 19ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியத்தில் குஜராத் நைட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸும், அதே 7:30 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸும் விளையாடுகின்றனர். சனிக்கிழமை மொத்தம் 2 மேட்சுகள் நடைபெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதுகின்றன. அன்று இரவு 7:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுகின்றனர். இந்த போட்டியை பார்க்க வரும் ரசிகர்கள் அனைவருக்கும் கட்டணம் இலவசம், என்ட்ரி பாஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரசிகர்களுக்கு 10 வகையான போட்டிகளை அங்கே உள்ளார சிறு சிறு போட்டிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சிறுவர் சிறுமிகளுக்கான சிறு பூங்கால் அங்கே உள்ளார அமைக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் நேரு நகர் புனித பிரான்சிஸ் அசீஸ் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நேர்மோர் வழங்கப்பட்டது. புனித வெள்ளி நாளில் இயேசுநாதரை வழிபட வந்த கிறிஸ்தவர் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் மோர், எலுமிச்சை சாறு, ரோஸ் மில், கிரேப் ஜூஸ், வெள்ளரி பழம் ஆகியவற்றை வழங்கினர். வாலாஜாபாத் ஒன்றிய பொறுப்பாளர் வெண்குடி ராகுல் தலைமையில் சியாம் சுந்தர், சதீஷ், பிரபாகரன், சுரேஷ், தமிழ் கலைஞன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இஸ்லாமியர் இயக்கம் கூட்டமைப்புகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் ஜமாத் தலைவர் ஜாகிர் கான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ராஜ் முகமது தாவூதி, ஷாஜகான், முபாரக் பாஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிலுவை பாதை வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தவகாலத்தின் இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இயேசு சிலுவையை சுமைப்பது போன்ற உருவம் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் சுற்றி பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. இதை சிலுவை பாதை ஊர்வலத்தின் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பிரார்த்தனைக்கு பிறகு ஆலயங்கள் மூடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் புனித தூய வியாகுல அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சிலுவை பாதை வழிபாடு செய்யாறு தூய விழாக்குள அன்னை ஆலய பங்கு தந்தை சுதர்சன் தொடங்கி வைத்தார். ஆலயத்தை சுற்றி சிலுவை பாதையில் பங்கேற்ற கிறிஸ்துவர்கள் சிலுவையை சுமந்து சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். ஓசனா பாடல்களையும் பாடி ஆலயத்தை சுற்றி வந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் மலை மாதா அருள் தளத்தில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. அச்சிறுபாக்கம் மலை மாதா ஆலயத்தில் புனித வெள்ளியையொட்டி சிலுவை பாதை வழிபாட்டை அருள் தந்தை சின்னப்பர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரியில் இருந்தும் குடும்பத்துடன் வந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமலாக்கத்துறையை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமலாக்கத்துறையையும் அதை இயக்கும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கமிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மேம்பால பணிகள் காரணமாகவும் விடுமுறையொட்டி படையெடுத்த வாகனங்களாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சூளகிரியை அடுத்த கோபச்சந்திரத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணி நடந்து வருவதால் வாகனங்கள் அணுகு சாலையில் சென்று வருகின்றனர். தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையொட்டி கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு ஏராளமான வாகனங்கள் வந்தனர். இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் கோபச்சந்திரம் முதல் பேரண்டப்பள்ளி காட்டுப்பகுதி வரை 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திரு ஆயர்பாடி கரிகிருஷ்ணா பெருமாள் கோவிலில் அரியும் சிவனும் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரணி ஆற்றின் கரையில் திரு ஆயர்பாடியில் உள்ள கரிகிருஷ்ணன் பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முக்கிய நிகழ்வாக கரிகிருஷ்ணன் பெருமாளும் அகதீஸ்வரரும் நேருக்கு நேர் சந்திக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கரிகிருஷ்ணன் பெருமாளிடம் இருந்தும் அகதீஸ்வரருக்கும் அகஸ்தீஸ்வரரிடம் இருந்து கரிகிருஷ்ணன் பெருமாளுக்கும் சீர்வரிசைகள் வழங்கப்பட்டனர். அகதீஸ் முனிவரும் பரத்வாஜ முனிவரும் சிவனையும் பெருமானையும் ஒரு சேர சந்திக்க வேண்டும் என ஆரணி ஆற்றில் தவம் இருந்ததால் சிவபெருமானும் பெருமாளும் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவிலில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர். மாரியம்மன் குளந்தேவருடன் தேருக்கு எழுந்தருளினார். அதன் பின் நடைபெற்ற தேரோட்டத்தில் சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மாரியம்மன் கோவிலில் தொடங்கிய தளிசாலை, குட்டை திடல், தங்கமால் ஓடை வழியாக தேர் திரும்பவும் கோவில் அருகில் உள்ள நிலைக்கு வந்தடைந்தது. ஏமனில் எண்ணெய் கிடங்கு மீது அமெரிக்க விமானப்படை நடத்திய தாக்குதலில் குறைந்தது 58 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கு மேற்பட்டோர் தீக்காயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏமனில் செங்கடல் கடற்கரையில் ஹவுதி இயக்கத்தினர் கட்டுப்பாட்டில் உள்ள ராய்ஸ் ஐசா எண்ணெய் கிடங்கின் மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது 58 பேர் உயிரிழந்ததாகவும் 126 பேர் தீக்காயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கான இந்த எண்ணெய் கிடங்கின் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள தாக்குதலில் ஒரு போர் குற்றமாகும் என்றும் ஹவுதி இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் எரிபொருள் விற்பனை மூலம் சட்டவிரோதமாக வருவாய் ஈட்ட இந்த கிடங்கினை பயன்படுத்தியதாகவும் அதனால்தான் அதன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். டெஸ்லா மோட்டார்ஸ் அதிபர் எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. தொழில்நுட்பம், புத்தகம் ஆகியவற்றில் இரு நாடுகளும் தொழில் கூட்டை முன்னேற்ற உள்ளதாக தகவல். கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைக்கும் பாஜகவின் வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது.
டெல்லிக்கு ஒரு நாளும் அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. நெடுஞ்சாலை சுங்க கட்டணம் பெறும் முறை பற்றி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். செயற்கைக்கோள் தடம் அறிதலுடன் சுங்க கட்டண முறை வர உள்ளதாக கூறப்படுவதற்கு மறுப்பு. ஆட்டோ கட்டணம் 12 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சீமான் சுட்டிக்காட்டல். ஆட்டோ ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தல். ஏமனில் ஹவுதி இயக்கத்தினரின் எண்ணெய் கிடங்கு மீது அமெரிக்க விமானப்படை தாக்குதல். 58 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.